ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நாங்கள் எங்களோட நைட் டின்னரை எப்படின்னு சொல்லி சிம்பிள் டிஷ் தான். ஆனால் இன்றைக்கி நான் நைட் டின்னர் எப்படின்னு நான் செய்யக்குள்ள ரெண்டம்மா ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டாக சிக்கனை கழுவி வெட்டி எல்லாம் வச்சு கொஞ்சம் மேரினேட் பண்ணினேன். உப்பு, மஞ்சள், எங்களோட கொச்சிக்காய் தூள், அதாவது ஃபுல் கலவம் கொச்சிக்காய் தூள் போட்டு நாங்கள் அங்கேருந்து திரிச்சு எடுத்துகிட்டு வந்தது. அதை போட்டு மேரினேட் பண்ணிட்டு அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளை அரிசி மா புட்டு குழைப்போம்ண்டு அது மேரினேட் பண்ணுற டைமில் புட்டை குழைச்சிட்டு குழைச்சி கொண்டு கொஞ்சம் அது ஃபஸ்ட்டாக சுடு தண்ணி போட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது கொஞ்சம் குடைக்க பிறகு ஓகே கொஞ்சமாக விட்டு உப்பும் கலந்த தண்ணி தான் விட்டு ஃபஸ்ட் புட்டை கலந்து எடுக்கிறேன். புட்டெல்லாம் குழச்சி முடிஞ்ச பிறகு நான் எடுத்த சிக்கன்லேயே கொஞ்சம் சதையானதுகள் முள் இல்லாமல் சதையானதுகள் எடுத்து சின்ன ஆளுக்கு சொதி வைப்போம்ண்டு கொஞ்சம் பால் கறி ஒன்று வைப்போம்ண்டு சின்ன ஆள் ஸ்பைசி இல்லாமல் எடுத்து வைப்போம்ண்டு புட்டு போட்டுட்டு தேங்காய் பூ மிக்ஸ் பண்ணி ஸ்டீமர்லாம் இன்றைக்கி போட்டேன்னா தேங்காய் பூ மிக்ஸ் பண்ணி தேங்காய் பூங்கட ஃப்ரோசன் தேங்காய் பண்ண வடிவாக திருவண்ணை அந்த ஃப்ரெஷ்ஷாக திருவண்ணை மாதிரி வடிவாக வராது. புட்டை போட்டுட்டு அது புட்டு அவிகிற அந்த டைமில் என்னால் சின்னாக்களுக்கு சொன்ன பால் கறி எண்ணெய் ஒன்றும் போடாமல் வெங்காயம், உள்ளி, ஒரு பச்சை வச்சிக்காய் போடுவேன். தண்ணி பால் கொஞ்சம் விட்டு உப்பும் போட்டு அப்படியே டிரெக்டாக அடுப்பில் வச்சு விட்டால் அது கொதித்து வரக்குள்ளே தான் கொஞ்சம் மிளகும் போட்டேன்னா கொதித்து வரக்குள்ளே தான் நான் உருளைக்கிழங்கு பிறகு தான் ஆட் பண்ணேன். ஏன்னா இங்கத்தையே உருளைக்கிழங்குகள் எப்படி என்று சொன்னால் லேசில் அவிஞ்சிடும், கரைஞ்சி போயிடும். மிட் அந்த இடையில தான் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்தது அதே நேரம் எங்களுக்கு மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை குழம்பொண்டு செய்வோம்னு சொல்லி அதோட வெங்காயத்தாளும் போட்டு சவுட் அவுட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இல்லை வாங்கினது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற கொஞ்சம் தமிழ் கடை கொஞ்சம் தூரம். அப்போ அதில் வாங்கினது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறக்குள்ள இந்த குளிருக்கு எல்லாமே இதாயிரம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை சொதிக்கும். அப்படியே அந்த கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் கிளறிட்டு அடுத்தது குழம்புக்குரியது கிளறி போட்டு அடுத்தது கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணுறேன். என்னென்னா வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுமெண்டு அப்படி கிளறி கொண்டு இருக்கக்குள்ள இஞ்சி உள்ளி கொஞ்சம் இடித்து அதோடு ஆட் பண்ணுவோம்ண்டு இஞ்சி உள்ளியை இடிச்சிட்டு கொஞ்சம் பட்டா கொஞ்சம் மிக்ஸி இதாக கொஞ்சமாக பட்டா இடித்து போட்டு அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் கிளறி பச்சை மணம் விட்டக்குள்ள புட்டை கொஞ்சம் ஃபோக்கால் கிளறணும். அது கொஞ்சம் எடுபடலை. நானே தான் வீடியோ கொடுத்து நானே தான் செய்யக்குள்ள எனக்கு என்னெண்டா வேறுக்கு லாங் டே முடித்து வரக்குள்ள இப்போ 7-8 ஆயிரம் 7. அப்போ அந்த டைமில் நான் அப்படி இது செய்கிறேன். சின்னாக்களுக்கு புட்டு கொடுக்கணும்னுட்டு சின்னாக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். புட்டை கிளறி விட்டேன். ஏன்னா அடியில் போடக்குள்ளே புட்டு சில வேளை தண்ணிக்கு கீழே கொஞ்சம் இதாகிடும். இப்போ கிளறி விட்டால் கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக அவியும்னுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்ன ஆட் பண்ணேன்னா பால்மா, அதாவது கோகோனட் பவுடர் நான் தண்ணியில் வளமையாக சுடு தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு தான் ஆட் பண்ணேன். தண்ணி கொஞ்சம் கூடிட்டேன்னு சொன்னால் இன்னும் தண்ணி சேர்த்தா இன்னும் கூடவாயிரமெண்டு போட்டு அதுக்குள்ளே ஆட் பண்ணினா கொஞ்சம் திக்காயிரமெண்டு போட்டு அப்படி போட்டு முடிய இங்கால சிக்கன் பச்சை மணம் போன பிறகு
வெங்காயம் உள்ளி அதுகளுக்கு பச்சை மணம் போன பிறகு சிக்கன் ஆட் பண்ணேன். நான் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதை சரியான லோ ஃப்ளேமில் ஸ்லிம்மில் வச்சுக்கொண்டு 45 மினிட்ஸுக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே அப்படியே மூடி தண்ணி ஒன்றும் வரல அதே தண்ணி விட்டு அது அந்த கட்டியாகி வேறு மட்டும் இது செய்கிறேன். அதுக்குள்ளே புட்டை ஆஃப் பண்ணிட்டேன். சொதி முடிகிற வருவம் சொதிக்கு கொஞ்சம் கடைசியாக புளி சேர்க்கணும். சொதிக்கு தேசிக்காய் புளி சேர்க்கணுண்டு. தேசிக்காய் புளி ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கிளறிட்டு ஒரு கொதி வந்த பிறகு அதையும் ஆஃப் பண்ணிடுவேன். அப்படியே அங்கே சிக்கன் நாங்கள் வேக வச்ச சிக்கன் 45 மினிட்ஸுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியும் இல்லை 45 மினிட்ஸ் இல்லை நான் திறந்து பார்க்கல ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். அந்த டைம் தான் நான் கிழங்கு ஆட் பண்ணேன். இந்த கிழங்கு வெளியே சொன்ன மாதிரி கிழங்கு வந்து இங்கே டக்குன்னு அவிஞ்சிடும். அப்போ ஃபுல்லாக இதோட அவிய போடக்குள்ள கரைஞ்சி போயிடும். வந்துட்டு ஆட் பண்ணி போட்டு திரும்ப ஒரு கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு காமெடின்னு ஒரு 15 மினிட்ஸ் விடுவேன். இந்த கிழங்கும் சேர்ந்து வச்சும் சேர்ந்து அவிய இன்னும் நல்லா இருக்கும். வந்துட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சமாக கட்டிப்பால் விட்டுறேன். அதில் தண்ணியோட கொஞ்சமாக கட்டிப்பால் விட்டுட்டு இந்த புட்டு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் கிரேவி வேணும் எனக்கு பர்சனலாக. இவருக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும். 2 கட்ட நிலையில் நான் வைப்பேன். முடி வச்சுட்டு 15 மினிட்ஸால் திறந்துட்டு பார்த்தா ஓகே இருக்குது. இன்னும் தேவை இன்னும் கொஞ்சம் நீங்கள் திக்னஸ் வேறு ஒன்றும் ஒன்றில் நான் வந்து கொஞ்சம் கோகோனட் பவுடர் ஆட் பண்ணேன். இல்லைண்டா கொஞ்சம் இன்னும் கொதிக்க விடுவேன். அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கடைசியாக ஓகேன்ற பிறகு தேசி புளியும் விட்டு நான் இனிமே புளி இறைச்சிக்கு தேசி புளி கொஞ்சம் கூடத்தான் விடுறேன். நான் கொஞ்சம் பார்த்து பெறாமல் விடுறேன். நான் என்னடா புளி கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் இறைச்சி கறி நல்லா இருக்கும், தூக்கலாக இருக்கும். அப்படியே தேசி புளியை விட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அப்படி வச்சா அதுக்கடையில் ஆதி வந்து கூப்பிடுவார் வாங்க அப்படி இப்படின்னு. இப்படி நான் ஸ்மூத்தாக ஒரே ஸ்ட்ரெச்சாக கறியாக்கல இடையில விட்டு அங்கே போய் பார்த்து வந்து எல்லாம் முடிய சரி வந்தாச்சு. இவர் வந்தாச்சு. அவருக்கு இனி ஃப்ரெஷ்ஷாக முட்டை வந்து பொரித்து ஆறு எல்லாம் இருக்கப்படாமல் முட்டை பொரித்த உடனே பிளேட்டில் போட்டு சாப்பிடணும். அப்போ அப்படி ஒரு விருப்பம். இப்போ அவரே முட்டை பொரிப்பார். முட்டை பொரிக்க அவருக்கு விருப்பம். ஸோ அவரே முட்டை பொரிப்பார். வித்தியாசமாக நான் எல்லாம் போட்டு தான் அடித்து பொரிக்கிறேன். நான் இவர் அதை போட்டுட்டு அதுக்கு மேலே ஊற்ற போகிறேன்னுண்டார். அப்படி சில விளையாட்டுகள் காட்டுறது. முட்டையை அடித்து போட்ட பிறகு இன்னைக்கு பார்ப்பீங்க ஃப்ளிப் பண்ணுறேன்னு சொல்லி ஃப்ளிப் பண்ணுவார். நமக்கு இதெல்லாம் பார்க்கல. அது என்னென்னா நான் வந்து முட்டை திருப்ப போயினா கீழே சிந்தாமல் இருக்கணும். இப்போ அவர் ஃப்ளிப் பண்ண போகிறாமன்ட்டு கொஞ்சம் இது எனக்கு ஃப்ளிப் பண்ண அங்காளிங்களை விழுந்தேன். அதான் 2 பேரில் ஒரு ஆள் கிச்சனுக்குள்ளே நிற்கணும். வந்தால் ஃப்ளிப் பண்ணினதில் அங்காளி எல்லா இடமும் மூடியிலேருந்து எல்லாம் போய் ஓகே என்ன செய்கிறேன். சில நேரம் பல்ல கடிச்சு பிடிச்சிட்டு இருக்கிறது. ஓகே எல்லாம் முடிஞ்சது.
ரெடியான புட்டு நைட் ரெடி. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.